Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டில் யூனிட் 5 டேட்டா லிங்க் லேயர் அண்ட் ஃபிசிக்கல் லேயரில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னென்னு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா HDLC பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த மெயின் டெக்னிக் யூஸ்டு இன் டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயரை பற்றி ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ HDLC அப்படின்னா என்னன்னா சிம்பிளாக சொல்லணும்னா இது வைட் ஏரியா நெட்வொர்க்கில் தான் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா வைட் ஏரியானாலே நிறைய யூஸ் பண்ண போகிறோம், ஓவர் டேட்டாஸ் நிறைய டேட்டாஸ் யூஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப நம்ம டேட்டாலாம் ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கணும். தட் மீன்ஸ் ரெலியபிளாக எரர்லெஸ்ஸாக கம்யூனிகேஷன் வந்து நடக்கணும். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் HDLC அப்படின்றது. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிட் oriented data link layer protocol used for reliable communication over point to point and multi-point link. It was developed by ISO and formed the basic of many layer protocol, PPP, FrameLay, LALP நிறைய protocols அதுக்கு அடுத்து வந்துச்சு. பட் பிட் ஓரியன்டா நம்ம டேட்டாவை reliable communication பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற protocol தான் இந்த ஹை லெவல் டேட்டா லிங்க் கண்ட்ரோல் அப்படின்றது. ஓகே, ஸோ இட்ஸ் பிட் ஓரியன்டட் சிங்க்ரோனஸ் அண்ட் டேட்டா லிங்க் லேயர் protocol. இது மெயினா எதுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எரரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த எரர் அக்கறை ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து ரெக்கவரி பண்ணி எடுக்கிறதுக்கு, ஃப்ளோ கண்ட்ரோலுக்கு, ஃப்ரேமை சீக்வன்ஸாக அனுப்புறதுக்கு, ஃபுல் டியூப்ளெக்ஸ் அண்ட் ஆஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷனுக்கு. ஓகேவா? இந்த விஷயத்துக்காகலாம் இந்த HDLC மெயினாக யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் HDLC என்னெல்லாம் மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த HDLCயில் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திங் பிட் ஓரியன்டட் ப்ரோட்டோகால். தட் மீன்ஸ் எவ்ரி திங் என்ன நீங்கள் அந்த லேயரில் கொடுத்தாலுமே பிட்ஸாக மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் டெக்ஸ்டோ, இமேஜோ, எல்லாத்தையுமே என்னன்னா பைனரியா கன்வெர்ட் பண்ணிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. செகண்ட் ஃபீச்சர் சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன். தட் மீன்ஸ் சென்டர் ரிசீவர் வந்து கிளாக் சிங்க்ரனேஷன் ஆகும். த ரெக்வெஸ்ட் த கிளாக் சிங்க்ரனேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர். இட் யூஸ்ட் இன் வேன்ல, லீஸ்டு லைன்ல, பேக்போன் நெட்வொர்க் எல்லாத்துலயுமே இதை யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் ரெலியபிள் டேட்டா டிரான்ஸ்ஃபர். தட் மீன்ஸ் ட்ரஸ்ட் வர்த்தினஸ். ஓகேவா? நம்மளோட டேட்டா கரெக்டான சீக்வன்ஸ் நம்பர்ல அக்னாலஜ்மெண்டோட கரெக்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். தென் சப்போர்ட்ஸ் 3 கம்யூனிகேஷன் மோட்ஸ். இது மெயினா 3 முக்கியமான கம்யூனிகேஷன் மோட்ஸை சப்போர்ட் பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா NRM நார்மல் ரெஸ்பான்ஸ் மோட்னு சொல்லுவோம், இது ஒரு பிரைமரி கண்ட்ரோல். ஓகேவா? ARM அசிங்க்ரோனஸ் பேலன்ஸ்டு மோடுன்னு சொல்லுவோம், இது செகண்டரி. ஓகே, ABMன்றது அசிங்க்ரோனஸ் ரெஸ்பான்ஸ் மோடு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அசிங்க்ரோனஸ் பேலன்ஸ் மோடு பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆர் ஈக்குவல். மாடர்ன் சிஸ்டமுக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபுல் டியூப்ளெக்ஸாக இருக்கும். பட் அசிங்க்ரோனஸ் ரெஸ்பான்ஸ் மோடு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி தான். ஓகே, இது மெயினாக யூஸ் பண்ணுறது கிடையாது. தென் என்ன மாதிரி லேயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த இதில் யூஸ் பண்ணுறோம் HDLCலன்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான ஸ்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பிரைமரி ஸ்டேஷன், செகண்டரி ஸ்டேஷன், கம்பைன்ட் ஒன்று. பிரைமரினா ஓவரால் எல்லா கண்ட்ரோல் லிங்க் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓகேவா? என்ன கமாண்ட்ஸ் கொடுக்கணும், என்ன பண்ணணுன்ற எல்லா கமாண்டையும் இந்த HDLC ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பிரைமரி ஸ்டேஷன் தான் கொடுக்கும். செகண்டரி ஸ்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா பிரைமரி ஸ்டேஷனுக்கு கீழே வேலை பார்க்கறது. ஓகேவா? தட் மீன்ஸ் சென்ட் டேட்டா ஒன்லி ஆன் பிரைமரி கமாண்ட். என்ன கமாண்ட் சொல்லுதோ பிரைமரி அதை ஒபே பண்ணி நடக்கிறது தான் இந்த செகண்டரி ஸ்டேஷனோட வேலை. தேர்ட் ஒன் கம்பைன்ட். கம்பைன்னா ரெண்டையுமே சேர்த்து ஆக்ட் போத் அஸ் பிரைமரி அண்ட் செகண்டரி. ஸோ இங்கே எங்கே யூஸ் ஆகும்னா ABM மோட்ல இந்த கம்பைன்ட் ஸ்டேஷன் ஒர்க் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் HDLCயோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ ஃபிளாக் ஃபர்ஸ்ட், அடுத்து அட்ரஸ், கண்ட்ரோல், இன்ஃபர்மேஷன், FCS, ஃபிளாக். ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் HDLCயில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஃபார்மேட் எப்படி இருக்குன்றது. ஃபிளாக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸ் இருக்கும். ஸோ இண்டிகேட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம். 8 பிட்ஸில் நம்மளோட பிட் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து அட்ரஸ் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸ் ஒரு மோர்மே இருக்கலாம். ஸ்பெசிஃபை சோர்ஸ் ஆர் டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் அட்ரஸ். சோர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது, டெஸ்டினேஷன் எங்கே வரையும் போகுதுன்னு அந்த அட்ரஸை கொடுக்கறது தான் இந்த அட்ரஸ் ஃபீல்டோட வேலை பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க்குக்காக. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஃபீல்டு. கண்ட்ரோல் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 8 பிட் ஆர் 16 பிட்ல இருக்கலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் HDLCன்னு சொல்லுவோம். பிகாஸ் இதில்
அதுல தான் ஃப்ரேமோட டைப் என்ன, அதோட சீக்வன்ஸ் நம்பர் என்ன, அக்னாலஜ்மெண்ட் என்ன, எரர் கண்ட்ரோல் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே இந்த கண்ட்ரோல் ஃபீல்டு தான் சொல்லும். ஓகேவா? ஸோ ஃப்ரேம் டைப்பை பொறுத்து தான் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரே அதாவது ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு என்ன பண்ணுன்னா வேரியபிள் லென்த் எவ்வளோ யூசர் வந்து டேட்டா வச்சிருக்காங்க, அதுல என்னெல்லாம் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருக்கு, எத்தனை யூனிட் ஆஃப் டேட்டா இருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கிறது. அடுத்து FCS ஃப்ரேம் செக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது 16 பிட்ல 32 பிட்ஸ்ல இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா எரர் டிடெக்ஷனுக்காக தான். ஏதாவது நம்ம டேட்டா வந்து ஃப்ரேம்ஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த FCS அப்படின்றது. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா மெயின் திங் நம்ம யூஸ் பண்றதுல HDFLCயோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் இந்த திங்ஸ்லாம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் HDLC ஃப்ரேம். என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு HDLC ஃப்ரேம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரேம், அதான் ஐ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காகனா டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற முக்கியமான ஃப்ரேம் தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ரேம் அப்படின்றது. நம்மளுடைய டேட்டா தென் அந்த டேட்டா எத்தனாவது நம்பர் ஆர்டர்ல சீக்வன்ஸ் நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ டேட்டா பிளஸ் சீக்வன்ஸ் நம்பர். தட் மீன்ஸ் என்ன, எதுக்காக இதை மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னா எரர் ரெக்கவரிக்காக தான். எந்த இடத்துலயாவது எரர் உண்டாயிடுச்சு அப்படின்னா என்னோட டேட்டா எந்த இடத்துல இருந்துச்சு, எத்தனாவது இடத்துல இருந்துச்சு நான் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ரேம். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசரி ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் எஸ் ஃப்ரேம். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃப்ளோ கண்ட்ரோலுக்கும் எரர் கண்ட்ரோலுக்கும் தான். ஸோ இதுல 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம் இருக்கு. RR அப்படின்னா ரிசீவ் ரெடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நான் ரெடியா இருக்கேன்னு. RNRனா ரிசீவ் நாட் ரெடி, நான் இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம். REJனா ரிஜெக்ட், வந்து நெகட்டிவ் அக்னாலஜ்மெண்ட். ஓகேவா? ரிஜெக்ட்னா ரீட்ரான்ஸ்மிட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? SREGனா செலக்டிவ் ரிஜெக்ட். தட் மீன்ஸ் என்னன்னா செலக்டிவா ரிஜெக்ட் பண்றது, இந்த இடத்த மட்டும் நான் டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு செலக்ட் பண்ணி பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூ ஃப்ரேம்னா அன்னம்பர்டு ஃப்ரேம் அப்படின்னு அர்த்தம். இது என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ரேம்ஸ் யூஸ்டு ஃபார் கண்ட்ரோல் பர்பஸ்க்கு மட்டும்தான். SABMDக்கு UADMன்னு சம் ஆஃப் த சீக்வன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் கண்ட்ரோலிங் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்றது தான் இந்த அன்னம்பர்டு ஃப்ரேம்ஸ். ஓகே, தென் HDLCல என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ஃபர்ஸ்ட் திங் இனிஷியலைசேஷன் தான். ஓகே, இனிஷியலைசேஷன் அப்படின்னா என்ன, செட்டப் பண்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஒரு கனெக்ஷனை பில்ட் பண்ணி ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு டிரான்ஸ்மிஷனை ஸ்டார்ட் பண்றது, அதுதான் இனிஷியலைசேஷனோட வேலை. செகண்ட் ஒன் டேட்டா டிரான்ஸ்ஃபர். ஐ ஃப்ரேமும் எஸ் ஃப்ரேமும் சேர்ந்து நம்மளுடைய டேட்டாஸை டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஐ ஃப்ரேம்ல நம்ம டேட்டா இருக்கும், எஸ் ஃப்ரேம்ல ஃப்ளோ அண்ட் எரர் கண்ட்ரோல் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளோட விஷயங்களை எல்லாத்தையும் டேட்டாவை ஹேண்டில் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும். தேர்ட் ஒன் லிங்க் டெர்மினேஷன். தட் மீன்ஸ் நம்ம டேட்டா ஒன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி முடிச்சிருச்சுன்னா, நம்ம கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட லிங்கை ஸ்டாப் பண்ணிடுறது. இது லிங்க் டிரான்ஸ்மிஷனோட வேலை. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மெயின் 3 phases used in the HDLC. இதுல என்னெல்லாம் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் யூஸ் பண்றோம்னா, இது உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லிட்டேன். HDLCல இது பண்ற டேட்டா லிங்க் லேயர்ல இருக்க அதே மோட் தான். நார்மல் ரெஸ்பான்ஸ் மோடு ஒன்று, அசிங்க்ரோனஸ் ரெஸ்பான்ஸ் மோடு ஒன்று, அசிங்க்ரோனஸ் பேலன்ஸ்டு மோடு ஒன்று. ஓகே, என்னெல்லாம் அட்வான்டேஜ் இந்த HDLC யூஸ் பண்றதுலன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஹை ரெலியபிலிட்டி. தட் மீன்ஸ் நம்ம வந்து கிராஸ் செக் எரர் எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம ட்ரஸ்ட் வத்தியா நம்ம டேட்டாவெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த HDLC ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் சேனல், தென் சப்போர்ட் மல்டி பாயிண்ட் நெட்வொர்க்கு யூஸ் ஆகும். ஒர்க்ஸ் வித் எனி பிசிக்கல் லேயர் டெக்னாலஜி. தென் ஃபிளெக்சிபிள் மோட்ஸ், நமக்கு 3 டிஃப்ரெண்ட் மோட் இருக்கனால நமக்கு வேணுன்ற மோட்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் HDLC-ய. ஓகேவா? So these are some of the important points about HDLC protocol used in data link layer. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். கான்செப்ட் மட்டும் புரிச்சுக்கிட்டா போதும். நீங்க சைட் ஹெட்டிங் போட்டு நீங்க பாட்டு எவ்வளோ வேணுமோ உங்களால முடிஞ்ச அளவு பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நீங்க அடிஷ்னலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். Stay tuned. Thank you.